இனம் காக்க, மொழி காக்க, மண் காக்க, மானம் காக்க இங்க கூடி அமர்ந்திருக்கும் எமது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும். நம்ம ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரை பின்னாடி போகலாம். ஒரு 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்தியாவை முழுமையாக ஆட்சி செய்த மாமன்னர் அசோகர், அதாவது தி கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் தி இந்தியா, அவர் இந்தியாவின் முழுமையில் 91% பகுதியை நம் இந்தியாவை ஆட்சி செய்தார். ஆனால் தமிழகத்தில் மற்றும் அவர் நுழையவில்லை. பல படைகளை திரட்டி மிகப்பெரிய ஆட்சியை புகுத்திய அசோக மன்னருக்கு தமிழகத்தின் எல்லையை வந்தடைந்தார். அங்கு சென்று, ஏதோ தெரிகிறதே படைத்தளபதியே, சென்று பாரும் தமிழகத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கின்றது என்று கேட்டார். படைத்தளபதி சென்று வந்து அசோகரிடம் கூறினார், அசோகா, அங்கே கள நிலவரம் மிக பயங்கரமாக இருக்கின்றது. காரணம், அங்கு ஆண்டு கொண்டிருப்பது சோழர்களின் ஆட்சி, அதாவது மாமன்னன் அரசேந்திர சோழனின் ஆட்சி என்பதை கூறிக்கொள்கிறேன். அதை அசோகர் ஸ்தூபி கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் ஆதாரமாக பதிப்பித்திருக்கின்றார். என்னவென்று, நாங்கள் தமிழகத்துக்குள் நுழைய முடியவில்லை. காரணம், சோழர்கள் என்ற தமிழ் பெருமையை அவரே பறைசாற்றி இருக்கின்றார் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பெருமை மிக்க இனத்தில் பிறந்துவிட்டு 5க்கும் 10க்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் பிச்சை கேட்டு நிலைமை நிற்க வைத்தது இவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம் எவ்வளவு பெரிய வீரமிக்க இனத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது. மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே தமிழரின் பெருமை என்பதை கூறி, இப்பொழுது சட்டமன்ற இடைத்தேர்தல் போர்க்களம், இதுவும் நமக்கு சண்டைதான், போர்க்களம் தான் என்பதை புரிந்து கொண்டு மைக் சின்னம் வரிசை எண் 2 அக்கா அபிநயா அவர்களுக்கு உங்களது வாக்குகளை செலுத்தி மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றியை தருமாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் சுரேஷ் மணிவண்ணன் அவர்கள்.